பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைதா தல்லக்குத்துமுன் நிசா, மனைவியர்களுக்கு நீங்கள் தலாக்கு சொன்னால், அதாவது மீட்டிக்கொள்ளக்கூடிய தலாக்கு, இதை சொன்னால், ஃபபலகுன அஜலகுன்ன, அவர்கள் தவணையை அடைந்து விட்டால், அதாவது இத்தாவை அவர்கள் முடித்து விட்டால், ஃபலா தாதுலூஹுன்னா என்கிஹன அஸ்வாஜஹுன்ன, அவர்களுடைய கணவன்மார்களை, அதாவது எக்ஸு கணவன்மார்களை நிக்கா செய்து கொள்வதை அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். பலா தாபுடுஹுன்ன, நீங்கள் தடுக்க வேண்டாம். இதா தராதவ் பைனஹும் பில் மாரூஃப், அவர்களுக்கு மத்தியிலே நல்ல முறையில் அவர்கள் நல்லதை அவர்கள் திருப்தி கொண்டால், தாலிக யூவது பிஹி மன்கான மின்கும் யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், உங்களிலே யார் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. தானிக்கும் அசுகாலக்கும், இது உங்களுக்கு பரிசுத்தமானதாகவும், வாத்துஹரு, இது தூய்மையானதாகவும் இருக்கும். வல்லாஹு யாலமு வஅன்தும் லா தஅலமூன், இதை பற்றி அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் நேற்றே உங்களுக்கு சொன்ன மாதிரி, பெண்களினுடைய வலி வக்கீல் வாரிசுகள் இருக்கிறார்களே, அவர்களை தடுக்கப்படுகிறது. என்ன தடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு பெண்ணு தலாக்காகிவிட்டால், அவளுடைய இதாவுடைய அந்த 3 மாதவிடாய் காலமும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமேல இப்போ மறுபடியும் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இதா தராதோ பைனஹும் பில் மாரூஃப், அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய வலி வக்கீல் வாரிசுகள் இருக்கிறார்களே, அந்த பெண்ணை தடுக்கக்கூடாது. இது எதுலன்னு சொன்னால், அந்த 1 தலாக்கு 2 தலாக்கு கொடுத்தவங்களுடைய வளர்ப்பில் தான் இந்த மாதிரி. முத்தலாக்கு கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மீட்டி கொள்ளக்கூடிய தலாக்கு அது கொடுத்துருக்குறாங்க. இதா முடிஞ்சு போச்சு. இதாலாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமேல கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, வலி வக்கீல் வாரிசுகள் அந்த பெண்ணை தடுக்கக்கூடாது. அவங்க விருப்பம், அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, வாழட்டும். அதை போய் இவங்க என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அவெல்லாம் ஒரு மனுஷனா, தலாக்கு கொடுத்துட்டான், அவங்க கூட போய் நீ வாழ்ந்து என்னத்தை காண போற, அதெல்லாம் ஒன்றும் வானா அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க தான் வாழ போகிறாங்க, நீயா போய் வாழ போகிற. அதனால் அவங்க ஒத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தடுக்கக்கூடாது. சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாங்கன்னா சேர்ந்து வாழட்டும். இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஃபலா தாதுலூஹுன்ன, தடுக்காதீங்க, தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸு கிடையாது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டு. இந்த ஆயத்து இருக்கிறதே, இது ஒரு ஆதாரம். எதுக்கு ஆதாரம் அப்படின்னா, ஒரு பெண் இருக்கிறாளே, அவளாகவே தன்னுடைய நிக்காவை செய்து கொள்ள முடியாது. அதுக்கு இது ஆதாரம். அல்லாஹ் தாலா சொல்கிறான் பாருங்க, வலி வக்கீலை ஃபலா தாதுலூஹுன்ன, நீங்கள் தடுக்காதீங்க. ஃபலா தாதுலூஹுன்ன என்கிஹன அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கல்யாணம் பண்ணுறதை நீங்கள் தடுக்காதீங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, வலி வக்கீல் இஸ் இம்பார்ட்டன்ட் கல்யாணத்தில். ஒரு பெண்ணுக்கு வலி வக்கீல் இல்லாமல் கல்யாணங்கிறது நடக்காது. இந்த கவர்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி மேஜர் ஆயிடுச்சு பொண்ணு, 18 வயசு ஆயிடுச்சு, அதனால் அது வாழ்க்கையை அதுவே முடிவு செய்யும், யாரும் அதுக்கு இது செய்யக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியா? என்ன மேஜர் ஆனாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு வலி வக்கீல் அப்படிங்கிறது அவளுடைய கல்யாணத்தில் ரொம்ப முக்கியம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம கல்யாணங்களில் வலி வக்கீல் முக்கியமாக நம்ம எழுதுகிறோம். அண்டு 2 சாட்சி, அது ரொம்ப முக்கியம். ஆணுடைய தரப்பில் ஒரு சாட்சி, பெண்ணுடைய தரப்பில் ஒரு சாட்சி எழுதணும். அப்போ இந்த ஆயத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பெண்ணு தன்னுடைய நிக்காவை தானே பண்ணிக்க முடியாது. அது என்ன தான் மேஜராக இருந்தாலும் சரி. மேஜராக இருந்தாலும் வலி தான் என்ன பண்ணணும், வலி வக்கீல் தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்னு ஜரீரில் திர்மிதியில் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ் ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஹதீஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு நிக்கா செஞ்சு வைக்க முடியாது.
ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு நிக்கா செஞ்சு வைக்க முடியும். ஒரு பெண்ணே ஒரு பெண்ணுக்கு நிக்கா செஞ்சு வைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு தானாகவே தன்னுடைய நிக்காவை செய்து கொள்ளவும் முடியாது. வலி வக்கீல் இல்லாம நிக்கா நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி இப்படி ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்னு ஜரீர் திர்மிதியில இது ஆயத்தினுடைய தப்தீரிலே இந்த ஹதீஸும் இருக்கிறது. ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு நிக்கா செஞ்சு வைக்க முடியாது. ஒரு பெண்ணு தானாகவே தன்னுடைய நிக்காவையும் செய்து கொள்ள முடியாது. நான் மேஜரு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என் விருப்பப்படி அப்படின்னு ஒரு பெண்ணு தன்னுடைய நிக்காவை தானே பண்ணி கொண்டால், அவளே மாப்பிள்ளை பார்த்தா, இந்த இப்பதான் காதல் பண்றாங்களே, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எந்த வழியும் இல்லை, வக்கீலும் இல்லை. ஒரு பெண்ணு தன்னைத்தானே அவளே அவளுடைய நிக்காவை செய்து கொண்டாள் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது, அதுக்கு பேர் விபச்சாரம். ஒரு பெண்ணு தன்னுடைய நிக்காவை தானே செய்து கொண்டால் அது நிக்காவுடைய கணக்கில் வரவே வராது, அது விபச்சாரத்துடைய கணக்கில் அது போய்விடும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபிலே. இன்னும் ஒரு ஹதீஸிலே இருக்கின்றது, கல்யாணம் இருக்கின்றதே சரியான முறையில் நடக்க வேண்டும். 2 சாட்சிகள் இல்லாமலும் கல்யாணம் நடக்காது. அதனால தான் நம்ம நிக்காக்கல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலி வக்கீல் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க வலி வக்கீல் தான் என்ன செய்யணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்து 2 சாட்சி, மாப்பிள்ளை தரப்பில் ஒரு சாட்சி, பொண்ணு தரப்பில் ஒரு சாட்சி, இது 2ம் அவசியம். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். மற்றபடி நிக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம தான் அதை கஷ்டமாக்கிக்கிட்டோம். நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஷரீஃபில் இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கா ஐசருஹு மவுனா, எந்த கல்யாணத்தில் செலவீனங்கள் கம்மியாக இருக்குதோ அந்த நிக்கா தான் பரக்கத்தான நிக்கா அப்படின்னு சொன்னாங்க. நிக்கான்னு சொன்னால் இவ்வளோ பேத்துக்கு விருந்து கொடுக்கணும், இப்படி மண்டபம் பிடிக்கணும், இப்படி தடால் புடால்னு வேலை பார்க்கணும், இவ்வளோ நகை போடணும், இவ்வளோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு நம்ம தான் கஷ்டத்தை நம்ம உருவாக்கி கொண்டோம். ஆனால் மார்க்கம் இருக்குது, கல்யாணத்தை ரொம்ப லேசாக ஆக்கிருக்கு. ரொம்ப லேசு, ரொம்ப லேசு. ஒரு வலி வக்கீல் 2 சாட்சி, அவ்வளோதான். யாரோ கொஞ்சம் தாய்க்குள்ளைங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டோம், ஒரு சின்ன ஒரு விருந்து கொடுத்து கல்யாணம். அதுவும் நிக்காவுடைய விருந்துக்கும் மார்க்கம் சொல்லப்படலை. நிக்காவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்காரரு அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவரால் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு விருந்து கொடுக்க முடியுமோ அவங்க குடும்பத்திலேயோ மற்றவங்களையோ கூப்பிட்டு விருந்து அவ்வளோ பேரை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஆடை அறுத்தாவது அவர் அவுலிம் டி ஷாத்தின் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமா கொடு அப்படின்னு ஒரு ஆட்டு கறியை எவ்வளோ பேர் சாப்பிட முடியும், அவ்வளோ பேரை கூப்பிட்டு ஒரு விருந்து சின்ன விருந்தாக வச்சா கூட போதுமானது. இவ்வளோதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, ரைட்டு. அப்போ கல்யாணத்தில் வலி வக்கீல் அவசியம், 2 சாட்சிகள் அவசியமாக இருக்கின்றது. இப்போ இந்த மசாயிலில் கொஞ்சம் இஃப்திலாஃபும் இருக்குது. ஆனால் அந்த இஃப்திலாஃப் எல்லாம் பேசக்கூடிய இடம் இது கிடையாது. இது தஃசீருடைய கிதாப், உலமா பெருமக்களுக்கு தெரியும். அவங்க ஃபிக்குடைய கிதாபுகளில், மார்க்க சட்டத்தினுடைய புத்தகங்களில் இது சம்பந்தமாக நிறைய படிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இது சம்பந்தமான உலமாக்களுடைய இஃப்திலாஃபாத்துக்கள் இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அது உலமாக்களுக்கு தெரியும், அது நம்ம இந்த இடத்துல அவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஷயம் இதுதான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹம்ஷீரா, அதாவது அவங்களோட பிறந்தவங்க, அவங்க சகோதரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய விஷயத்தில் இறங்கின ஆயத்து தான் இந்த ஆயத்து. புகாரி ஷரீஃபில் இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் அது எழுதப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரிய பெண் கேட்டு ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தார். நல்ல மாப்பிள்ளையா தெரிஞ்சார். நான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என் சகோதரிய. அவருக்கு நான் நிக்கா செஞ்சு வச்சுட்டேன். கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தினார். கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறமேல பொண்டாட்டியை தலாக் கொடுத்துட்டார். பொண்டாட்டியை தலாக் கொடுத்துட்ட உடனே அப்போ மனைவி இத்தா 3 மாதவிடாய் இருக்கணும்ல. ஸோ 3 மாதவிடாய் அவங்க இத்தாவில் இருந்தாங்க. 3 மாதவிடாய் இத்தா முடிஞ்சதுக்கு அப்புறமேல மறுபடியும் அவர் மச்சான், யார் மாக்கல் இப்னு யசாருடைய மச்சான், அவர் வந்தார்.
வந்து என் பொண்டாட்டியை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே இவர் ரொம்ப கோபமாயிட்டார். மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப கோபமாயிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏய்யா நீ நினைச்சா வாழுவ, நினைச்சா விட்டுட்டு தலாக் கொடுத்துட்டு போவ, மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதெல்லாம் வைக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வேகப்பட்டார். அப்பதான் இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஃபலா தாதுலூஹுன்ன யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன இதா தராதவ் பைனஹும் பில் மஅரூஃப். நல்ல முறையில அவங்க பொருந்தி கொண்டு அவங்க வாழ்வாக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எக்ஸ் கணவனோடைய வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கணவன் மனைவி அப்படின்னா, அவங்கள தடுக்காதீங்க கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தை படிச்சு மாக்கள்கிட்ட சொல்றாங்க. மாக்கல் இப்னு யசார்ட்ட இதை சொன்ன உடனே அவர் ஏற்கனவே சத்தியமெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. அல்லாஹ் மேல சத்தியமா, என் சகோதரிய நான் யாருக்கு வேணாலும் கட்டி கொடுப்பையா, ஆனா உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாக்கல் இப்னு யசார் சத்தியமெல்லாம் பண்ணியிருந்தார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை, இந்த ஆயத்தை மாக்கல் இப்னு யசாருக்கிட்ட சொன்ன உடனே, அதான் சஹாபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல சொன்ன உடனே அவர் ஏத்துக்கிட்டார். அவ்வளோ கோவத்துல அவர் சத்தியம் பண்ணார். அல்லாஹ் தஆலா அவங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா, நடுவுல இந்த வழி வக்கீல்லாம் வந்து தடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இன்னொரு கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ உசிதமான விஷயம் அல்ல. அது விரும்பத்தக்க விஷயம் இல்லை. எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி இஸ்லாத்துல 2 நிக்கா 3 நிக்கா 4 நிக்காக்கெல்லாம் அனுமதி இருக்குதுன்னு. எல்லாருக்கும் அனுமதி இல்லைங்க. அது எல்லாருக்கும் அனுமதி இல்லை. எவனால முடியுமோ அவனுக்கு தான் அந்த அனுமதி. மார்க்கம் என்ன சொல்லுது, ஒரு மனைவியோட வாழ்ந்தாலே போறோம். அதை நிம்மதியா சந்தோஷமா ஒரு பொண்டாட்டி, அல்லாஹ் அதையும் சொல்றானா இல்லையா அந்த ஆயத்துல, ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தாதிலு ஃபவாஹிதத்தன். நீதமா நேர்மையா உன்னால நடக்க முடியாது அப்படின்னு இருந்தா ஒரு மனைவியோட நிப்பாட்டிக்கோ. உன்னையே உன்னால சமாளிக்க முடியல, ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்னையா பண்ண போற? இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். சரி, இப்ப அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல இந்த மாதிரி வழி வக்கீல்கள் அவங்கள தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபலா தாதுலுஹுன்னா யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்னன்னு இந்த ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறான். இதை கேட்ட உடனே மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் செய்த சத்தியத்தை அவர்கள் முறித்தார்கள். முறித்து அதுக்கு கஃபாரா கொடுத்துட்டு தன்னுடைய மச்சானிக்க தன்னுடைய சகோதரியை கட்டி வச்சான். சரி, இனிமேலையாவது ஒழுங்கா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால யாரும் எதுவும் பேச முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேல யாருக்கும் ஒன்றும் அபிப்பிராயத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்புறம் அவர் தன்னுடைய சத்தியத்தை முடிச்சுட்டு தன்னுடைய மச்சானுக்கே தன்னுடைய சகோதரியை அவர் கட்டி கொடுத்தார். மாக்கல் இப்னு யசார் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்துல தான் இந்த இந்த ஆயத்து இறங்குச்சு. இதுதான் கியாமத் நாள் வரைக்கும் சட்டம். பிள்ளைங்க தலாக்காகி இருக்குது, 1, 2 தலாக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வாழ ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த வழி வக்கீல் வந்து அவன் கூட வாழாத வைக்காத, அதெல்லாம் மனுஷ பயலா அப்படி இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு என்னையா அதிகாரம் இருக்குது? வாழ போறவங்க அவங்க அவங்க ஓகே சொல்றாங்க. பஞ்சாயத்து பண்ற ஆளுகளுக்கும் அதுதான் சட்டம். பஞ்சாயத்து பண்றவங்களும் நீதமா நியாயமா தர்மமா தான் பஞ்சாயத்து பண்ணணுமே தவிர நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் வக்காலத்து வாங்கிக்கிட்டுலாம் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. என்ன நியாயமோ அதை நம்ம செஞ்சு விட்டுப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்யாணம் பண்ணி வச்சிரு ஆடிடும். கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் சட்டம். சரி, இந்த மாக்கல் இப்னு யசாருடைய சகோதரி பேரு வந்து ஜமீல் பின்த் யசார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது. அவங்க சகோதரியுடைய பெயர் வந்து இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் சில உலமாக்கள் சொல்றாங்க ஃபாத்திமா பின்த் யசார் அப்படின்னு சொல்லி. பேர் சரியா கன்ஃபார்மா தெரியல. 2 விதமான பேர் சொல்றான். ஜமீல் பின்த் யசார் அப்படின்னு சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் யசார் அப்படின்னு சொல்றாங்க. எதுவோ அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இவர் மாக்கலுடைய மச்சான் பேர் வந்து அபுல் பதாஹ் அவருடைய பேர் அபுல் பதாஹ். ஸோ அவருக்கே அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார்.
அல்லாமா சுபீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த ஆயத்து வந்து ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அவங்களுடைய சச்சா மக அவங்க விஷயத்துல இறங்குன ஆயத்து அப்படின்னு சொல்லி அல்லாமா சுபீர் ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்றாங்க. ஆனா இது அவ்வளோ எனக்கு பர்ஃபெக்ட்டா தெரியல. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, மாக்கலிபன யசாரம் அந்த இதுதான் சரியானதாக எனக்கு தோணுது. அப்போ அதுதான் சரியானது. அவங்களுடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்து ஆக மொத்தத்துல யார் விஷயத்துல இறங்கி இருந்தாலும் சரி, சட்டம் இதுதான். வழி வக்கீல் வந்து தடுக்கக்கூடாது. அவங்க மறுபடியும் வாழ்றேன்னு சொன்னாங்கன்னா வாழட்டும். ஆனா முத்தலாக்கு கொடுத்திருந்தா வாழ முடியாது. முத்தலாக்கு கொடுத்த பின்னாலேயும் வாழணும்னு ஆசைப்படுறாத அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முத்தலாக் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது நிக்காவுடைய பந்தமே அது ஃபினிஷ் ஆயிருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு நிக்கா பண்ணி அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, அதுக்கு ஹலாலான்னு சொல்லுவாங்க. அந்த ஹலாலா தான் வந்து பண்ணியே ஆகணும். ஹலாலா பண்ணி வாழ்றதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிரலாம். அதுக்கு தான் அந்த சட்டங்கள்லாம் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உபதேசம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, யார் ஷரியத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யார் கியாமத் நாளினுடைய அச்சத்தோடு இருக்கிறார்களோ, அவங்களுக்கு தான் இந்த உபதேசம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டால், கணவன் 1 தலாக்கோ 2 தலாக்கோ குடுத்து இதெல்லாம் முடிஞ்சு வீட்ல வந்து உட்கார்ந்துருக்குது புள்ள. இப்ப அந்த மாரி நேரத்துல மறுபடியும் அந்த வீட்டுக்காரரு இவனும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்து ஷரியத்த தான் பின்பற்றணும். நீங்க என்ன செய்யணும், அந்த புள்ளைங்கள அவங்க வீட்டுக்காரரோட சேர்த்து வைக்கணும். நீங்க நிக்கா செஞ்சு வச்சு அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுதான் செய்யணுமே தவிர, உங்களுடைய ரோசம், உங்களுடைய கோபம், உங்களுடைய கோபதாபம், உங்களுடைய வெறுப்பு இதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வைக்கணும். இருக்கும் தான் கோவம். கோவம் இல்லாம இருக்குமா? புள்ளைய வாழ அனுப்புனா தலாக் குடுத்து அனுப்பிட்டான் அப்படின்னா, கோவம் வராதா? கோவம் வரத்தான் செய்யும். மனுஷ இயல்பு. ஆனால் கோவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அந்த கோவத்த தூக்கி ஓரங்கட்டி போட்டுட்டு ஷரியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம அந்த பிள்ளைங்கள சேர்த்து வாழ வைக்க வேண்டும். இதுதான் வந்து மார்க்கத்துடைய இதுதான் நல்லதும் கூட. தாலிக்கும் அஸ்காலக்கும் வஅத்ஹர். இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானதும் தூய்மையானதுமாக இருக்கின்றது. இதுல என்ன மஸ்லஹத் இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வல்லாஹு யஅலம் அன்தும் லா தஅலமுன். இதுல என்ன நலவு இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த இல்மு உங்கள்ட்ட கிடையாது. நீங்க வந்து அதுதான் சொல்றேனே, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை இழந்தாலோ, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழந்தாலோ, அது சாதாரண இழப்பு கிடையாது. அது பெரிய இழப்பு அது. அது ஈடு செய்யவே முடியாது. என்னதான் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும், அது 2ஆம் தாரமா தான் ஆகுமே தவிர, தாரமா ஆகாது. தாரத்துல இருக்கக்கூடிய அந்த இன்பம், சுகம், அது வந்து கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா அது 2ஆம் தாரம், 3ஆம் தாரத்துலலாம் கிடைக்கவே கிடைக்காது. அது அது அனுமதி ஷரியத்துல இருக்குன்னு சொன்னா, அது எல்லாருக்கும் இல்ல. நான் அடிக்கடி சொல்றேன் உங்கள்ட்ட. அது எல்லாருக்கும் இல்ல. யார் அதுக்கு எலிஜிபிளான ஆளுங்களோ, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அந்த 2 நிக்கா பண்றது, 3 நிக்கா பண்றது, 4 நிக்கா வரைக்கும் அனுமதி இருக்குதான். ஆனா எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாரும் 4 நிக்கா பண்ணா தாங்குவாங்களா? அதெல்லாம் முடியாத காரியம். அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ இதுதான் மார்க்க சட்டம். அப்புறம் அல்லாஹ் தஆலா வல் வாலிதாத்து யுர்தீன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலை. இந்த ஆயத்துல இந்த பால் குடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைக்கு எவ்வளோ நாள் தாய்மார்கள் பால் கொடுக்க வேண்டும், அதை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த